இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? நம்மளோட வம்சாவளி வந்த நம்மளோட முன்னோர்கள். அவங்களோட போட்டோ தான் இதெல்லாம். அஞ்சு தலைமுறைக்கு முன்னால நம்ம குடும்பம் கூட்டு குடும்பமா ஒத்துமையாதான் இருந்துச்சு. நம்ம குடும்பத்துக்கு சொந்தமான இது இந்த வைரத்தை அடுத்ததா யாரு வச்சுக்கிறதுங்கிற பிரச்சனை வந்து அப்புறம் முடிவுல செத்து போனாலே. இல்ல இல்ல, உன்னால கொலை செய்யப்பட்டாளே அந்த தேவியோட குடும்பம் நம்ம வம்சத்தையே காவு வாங்கிடுச்சுடி. எல்லாமே தெரிஞ்சிருக்குதே. அந்த போராட்டத்துல நான் மட்டும்தான் தப்பிச்சு தலைமறைவா வாழ்ந்து ஏறக்குறைய ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்துதான் இந்த வைரத்தை நான் திரும்பவும் அடைஞ்சிருக்கேன். இந்த வைரத்தோட முழு பலனையும் நாம அடையணும்னா அந்த தேவியோட கடைசி தலைமுறை வரைக்கும் சூர்யா, அவனோட மனைவி துர்கா, அந்த குழந்தை தேவி, 3 பேரையுமே அழிக்கணும். அழிக்கணும். சூப்பர் கொள்ளு பாட்டி. சிஸ்டர், பாட்டி பிளானும் நம்ம பிளானும் ஒத்துல்ல போகுது. ஆமா கொள்ளு பாட்டி, நீங்களும் சிஸ்டரும் ஒரே வம்சம், சேம் டிஎன்ஏ. ஆமாமா, சேம் டு சேம். அந்த 3 பேருக்குமே முடிவு கட்டினதுக்கு அப்புறம் தான் 3 கிரகங்களும் ஒரே நேர்கோட்ல வந்து நிக்கும் போது அந்த நாள்ல ஒரு சிறப்பு பூஜை செஞ்சோம்னா அந்த வைரத்தோட முழு பலனையும் நாம அனுபவிக்கலாண்டி, நாம அனுபவிக்கலாம். தேவிமா, இந்த மாத்திரை சாப்பிட்டு அப்புறமா விளையாடுங்க. நான் நல்லா தானமா இருக்கேன், அப்புறம் எதுக்கு மாத்திரை சாப்பிட சொல்றீங்க? நல்லா இருக்கிற நீங்க இன்னும் ஹெல்த்தியா இருக்கணும்ல, அதுக்கு தான் துர்கா அம்மா மாத்திரை சாப்பிட சொல்றாங்க. ஆமாமா, துர்கா அம்மா சொன்னா நீ கேப்பதானே. மாத்திரை முதல்ல சாப்பிடு. சரி கொடுங்க, சாப்பிடுறேன். குட் கேர்ள். வெரி குட், சூப்பர். அவ்வளவுதான். தேவிமா, இதே மாதிரி ஈவினிங் ஒரு மாத்திரை இருக்கு, அதையும் சாப்பிடணும், சரியா? ஓகே துர்காமா, நான் சாப்பிடுறேன். சூர்யா எங்கம்மா? சூர்யா, துர்கா, வாங்க போலாம். வாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லையே. எங்க போயிருக்காரு? அது அவரு ஆபீஸ் வேலையா வெளிய போயிருக்காரு, வந்துருவாரு. ஆமா, நீ தூங்கிட்டு இருக்கும்போது கூட வீட்ல தான் இருந்தாரு. போன் வந்துச்சா, உடனே கிளம்பி போயிட்டாரு. அப்பா வந்துருவாருமா, நீ விளையாடு. எனக்குள்ள முழுமையா சக்தி வந்துருச்சு. என்னோட பலம் இன்னும் அதிகரிச்சிருச்சு. நான் நினைச்சத இனிமே நடத்தி காட்டுவேன்.
என்னோட எதிரிய ஒழிச்சு காட்டுவேன். ஓம் ஓம் கிரீம். மந்தாகினி, உனக்குள் கூடுதல் சக்தி உண்டாகி உனது பலம் அதிகரித்திருப்பது உண்மைதான். ஆனால் நீ நினைத்த காலத்தில் நினைத்த நேரத்தில் அந்த சக்தியை வைத்து உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அப்போ என்னோட தவம், எனக்கு கிடைச்ச சக்தி எல்லாமே எல்லாமே வீண்தானா? நான் சொல்ல வந்த பொருள் அதுவல்ல மந்தாகினி. எதற்கும் கால நேரம் என்று ஒன்று உண்டு. அவற்றிற்கென்று குறிப்பிட்ட திதி உண்டு. அந்த திதியில் தான் செய்ய முடியும். சரி, நீ சொல்றது சரிதான் சரிதான். ஆனா என்னைக்கு ஏத்த திதி தானே, நான் நினைச்சத நான் செய்யலாம்ல. நீ தாராளமாக செய்யலாம். சரி, நான் இப்பவே பூஜைய ஆரம்பிக்கிறேன். ஓம் ஓம் கிரீம் ஓம் காளி. ஓம் காளி. தேவி அம்மா, நமக்கு திரும்ப கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துர்கா. இதே மாதிரி சூர்யாவும் நமக்கு திரும்ப கிடைச்சிட்டா நம்ம சந்தோஷம் இன்னும் ரெட்டிப்பாகும். எல்லாமே இந்த அம்மனோட அருள் தாம்மா. வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சாமி. வாங்கம்மா. சாமி, என் குழந்தைக்காக நான் அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சிருந்தேன். அதை செய்ய வந்திருக்கேன் சாமி. இந்த கண்மலர அம்மனுக்கு சாத்தி பூஜை பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா, வேண்டிட்டு கொடுங்கம்மா. பாப்பா தொட்டு கும்பிடுமா? அம்மா நீங்களும் தொட்டுக்கோங்கம்மா. காளி வா, காளி காளி வா வா. ஏய் தங்கம், என்னடா பண்ற? ஏய் ஏய் தங்கம், என்னடா பண்ற? ஏய் என்னது? சூர்யாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி தோணுது. என் மனசு என்னமோ மாதிரி ஆகுதே. கண்டிப்பா ஜெயில சூர்யாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது.